இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யோவேல் 2வது அதிகாரம் 27வது வசனம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு எல்லாமே இருந்துச்சு. அவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் நிரம்பி இருந்துச்சு. ஆனாலும் அவனுக்கு ஒரு சந்ததி இல்லாமல் இருந்தது. ஈசாக்கு விதைக்க வேண்டிய காலம் தவறி விதைச்சான். யாக்கோபு ஒன்றுமே இல்லாமல் தன் உயிருக்கு பயந்து ஊரை விட்டு ஓடி போனான். தாவீதின் சகோதரர்கள் எல்லாரும் இராணுவத்தில் இருக்க அவன் மட்டும் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தான். ஆனாலும் இவங்க யாரையுமே தேவன் வெட்கப்படுத்தலை. மனிதர்களுக்கு முன்பாக, அதுலேயும் அவங்களுக்கு விரோதமாக நிற்கிறவங்களுக்கு முன்னாடி தேவன் அவங்கள வெட்கப்படுத்தவே இல்லை. ஆபிரகாமுக்கு கடலின் மணல் அளவுக்கு, நட்சத்திரங்கள் அளவுக்கு சந்ததியை பெருக வச்சாரு. ஈசாக்குக்கு 100 மடங்கு பலன் கொடுத்தாரு. யாக்கோபு 2 பரிவாரங்களோட திரும்ப வந்தான். யோசேப்பு அந்த நாட்டில் பெரிய அதிபதியாக மாறினான். தாவீது ராஜாவானார். இவங்க எல்லாரையுமே தேவன் அவங்க எதிரிகளுக்கு முன்பாக உயர்த்தி வைத்தார். அவங்களுக்கு விரோதமாக நிற்கிறவங்களுக்கு முன்னாடி உயர்த்தி வைத்தார். வெட்கப்பட்டு போக விடவே இல்லை. இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கஷ்டம் ரொம்ப பெருசாக இருக்கலாம். நீங்கள் தற்போது கடந்து வந்துட்டுருக்கிற பாதை மிகவும் கடினமாக இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. நீங்கள் அவருடைய கருத்தினுள் தான் இருக்கீங்க. உதவி செய்யும் அவருடைய கருத்துக்குள் நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்றி அப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அந்த பிள்ளைங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்க சொல்கிறாங்களோ அதெல்லாம் அவர்களுக்கு வெற்றியாக முடியணும் ஏசப்பா. அம்மேன், ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் நீங்கள் ஆசீர்வதிக்கிறமைக்காய் உமக்கு நன்றி அப்பா. அம்மேன், ஸ்தோத்திரம் ஏசப்பா. உம்மை துதிக்கிறோமப்பா. நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளமப்பா. கோடி கோடி நன்மைகள் எங்களுக்கு செஞ்சுருக்கிறீங்க. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் அப்பா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அம்மேன், உம்முடைய நாமம் உயரிய நாமம் ஏசப்பா. உம்முடைய நாமத்திற்கு முன்பாக அத்தனையும் முழங்காலிடும்பா. அம்மேன், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே அப்பா. உம்முடைய நாமம் பூமி எங்கும் மேன்மை உள்ளதாக இருக்குது ஏசப்பா. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்திருக்கீங்க ஏசப்பா. அம்மேன், உம்முடைய மகத்துவம் வானங்களுக்கு மேலாக இருக்குது ஏசப்பா. அம்மேன், முழு இருதயத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது முழு இருதயத்தோடு வேறு எந்த சிந்தனைகளுக்கும் இடம் கொடுக்காம, வேறு எந்த கவலைகளையும் பற்றி யோசிக்காமல் அப்பா, முழு இருதயத்தோடு உம்மை மாத்திரமே நினைச்சு அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். உம்முடைய அதிசயங்கள் ஒன்றொன்றாய் விவரிக்கிறோம் ஏசப்பா. அம்மேன், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. கிதியோன் அப்பா, நீர் கர்த்தர் என்று சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த அற்புதங்கள் எங்கே அப்படின்னு கேட்டான் ஏசப்பா. அம்மேன், இன்றைக்கும் வேதத்தில் பார்க்குற ஏகப்பட்ட அற்புதங்கள்ப்பா. அம்மேன், எண்ணிலடங்கா அற்புதங்களை வேதத்தில் பார்க்குறோம்ப்பா. அவையெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் எங்கப்பா. அம்மேன், ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீர் எங்களுக்கு அதிசயங்களை செய்ய போகிறமைக்கு உமக்கு நன்றி அப்பா. மகிழ்ந்து களி கூறுகிறோம் அப்பா. அம்மேன், ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுகிறோம் ஏசப்பா. அம்மேன், ஸ்தோத்திரம் ஏசப்பா. உம்முடைய கிருபையின் மேல் நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம் ஏசப்பா. எனக்கு நீங்கள் நன்மை செய்ததால் நாங்கள் உம்மை துதித்து பாடுகிறோம் அப்பா, துதித்து பாடுகிறோம். அம்மேன், சிறுமைப்பட்டவர்களின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று வேதத்தில் பார்க்குறோம் ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் அப்பா, சிறுமைப்பட்டவர்களின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லைப்பா. அம்மேன், ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் சொல்லுறீங்க ஏசப்பா, எங்களுக்கு எதிராக வரும் யாருக்கும் பயப்பட வேண்டாம்.
அவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமென். எங்களுக்கு எதிராக யார் வந்தாலும் பரவாயில்ல ஏசப்பா, எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல ஏசப்பா, எவ்வளவு பெரிய நோய், எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் ஆமென், எங்கள் கூட இருக்கிற நீங்கள் அதை எல்லாத்தையும் விட பெரியவர் ஏசப்பா. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இன்றைக்கு எங்கள் கூட நீங்கள் இருக்கிறீங்க ஏசப்பா, அதற்காக நன்றி அப்பா. எங்களுக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் அப்பா நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏன்னா நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க ஏசப்பா. எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவர் யார் அப்படின்னு கேட்குறாங்கப்பா. உம்முடைய முகத்தின் ஒளியை அப்பா எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுகிறமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன் ஆமென். சமாதானமாக எங்களை நித்திரை அடைய செய்கிற தேவன் ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களுடைய தூக்கம் அப்பா சமாதானத்தோடு இருக்கணும் ஏசப்பா. நீங்கள் எங்களோடு இருக்கீங்க ஏசப்பா ஆமென். உம்மை நம்புகிறவர்கள் அப்பா சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் அவங்களை காப்பாற்றுறீங்க ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா சந்தோஷமாக இருக்கிறோம் ஏசப்பா. ஏன்னா நீங்கள் எங்களை காப்பாற்றுறீங்க ஏசப்பா, எங்களை காப்பாற்றுறீங்க. அதற்காக நன்றி ஏசப்பா. எங்கள் பகைஞர்கள் அப்பா எல்லாரும் வெட்கப்பட்டு போகும்படிக்கு எங்களை நீங்கள் உயர்த்த போகிறீங்க ஏசப்பா. யார் முன்னாடியும் எங்களை வெட்கப்படுத்த போவதில்லை ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை வழி நடத்துங்க ஏசப்பா. முழுவதும் உங்கள் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா ஆமென். இந்த பிள்ளைகளுக்கு சுகமான நித்திரை கொடுங்கப்பா. இருதயத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலமும் தவிப்பும் நீங்கி போகட்டும் ஏசப்பா. அவங்க இருதயத்தில் உம்முடைய சமாதானம் குடிக்கொள்ளட்டும்ப்பா ஆமென். இன்று இரவு அவங்க தூங்கும்போது எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் அவங்க இருதயத்தில் வரக்கூடாது ஏசப்பா ஆமென். நீங்கள் அவங்க கூட இருக்கீங்க, எல்லா பிரச்சனைகளும் சமாளிச்சிடலாங்கிற நம்பிக்கையும் சமாதானமும் சந்தோஷம் மட்டும் அவங்க இருதயத்தை நிரம்படும் ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளையும் மகிழ்ந்து கலிகூற செய்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இன்று இரவு அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றையும் விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபைகளை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உம்முடைய கிருபையின் சமாதானத்தையும் நிரப்புங்க ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமென். இயேசுவே உங்கே இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்கே இரத்தத்தில் மகிமை உள்ளது.